ಇದೆಲ್ಲ ಎಳೆದೇ ಇರ್ತದ ಆಮೇಲೆ ಒಂಚೂರು ಮದ್ಬಿಡು ಎಲ್ಲ ಇದು ಶುದ್ಧ ಇದೆಲ್ಲ ಎಲೆ ಇದೆನಾ ಅದಕ್ಕೆ ಕಲ್ತಾನೆ ಹೆಂಗೆ ಅಂತ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದೆ ಯಾವಾಗ ನಡುವೆ ಹಾಕೊಂಡವರು ಫೋನ್ ಮಾಡಿ 3 ದಿವಸದಿಂದ ಹಿಂಸೆ ಕೊಟ್ಟು ಅಕ್ಕ ನಂಗೆ ಬೇಕೇ ಬೇಕು ಅಂತ ಅವ್ರಿಗಾಗಿ ತಂದಿರೋದು ಇವಾಗ ಗೊತ್ತಿದಂಗೆ ಪೂರ್ತಿ ಎಲ್ಲ ಒಬ್ಬರೇ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ இவ்வளோ தாங்க நூல் கொடுத்து க்ளீன் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் ஒன்றுலாம் தோலை உருகி போகிறோம் மேலே அதில் இருக்கிற தோலை செய்து போகிறோம் அவ்வளோதாங்க நூல் கொடுத்து க்ளீன் பண்ணுறது வேலை ஆச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்படியே க்ளீனாக பண்ணிடலாம் பாருங்கள் எப்படி பார்த்தீங்களா சூப்பராக பார்க்குறதுக்கு அருமையாக லைனாக தெரிஞ்சு பாருங்கள் எப்படி பாருங்கள் இந்த லைனாக உள்ள அந்த பல்லாங்குழி விளையாடுறது போல் குருவியாக இருக்கு பாருங்க பல்லாங்குழி வந்து கட்டில் செய்திருப்பாங்க விளையாடுறது எப்படி இருக்குன்றது குருவியாக இருக்குது அது போல் பாருங்கள் பார்க்குறது இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த கேப் இருக்குதுல்ல கேப்பாக இருக்கு பாருங்கள் அதில் இப்போது இதை நம்ம கட் பண்ணிடலாம் பீஸாக கட் பண்ணிக்கலாங்க இதை எந்த அளவுக்கு நீங்கள் பீஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பீஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ வந்து இந்த நீட்டாக வந்து பாருங்கள் நீட்டாக கட் பண்ணிட்டோம் இதை கொஞ்சமாக எடுத்துங்க குறுக்கு வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சைஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாம் ஒன்றா எடுத்துங்க நீங்கள் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கலாம் சைஸை நீங்கள் பொடியாக நீங்கள் எவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கிறீங்களோ இந்த அளவுக்கு பொடி சின்னதாக நீங்கள் கட் பண்ணி தண்ணியில் போட்டுடலாம் ஓகேங்களா அதே போல் எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம் முருங்கை கொடுத்து நம்ம சைஸ் எந்த சைஸ் வேணுமோ நம்ம வாழைத்தண்டு போல் தான் கட் பண்ணுறது தான் இருக்கும் இல்லை நான் பார்த்திங்கன்னா இது ஒரு 4-5 முறை இப்போ வந்து கழுவிட்டு இது வந்து அப்படியே 24 அதாவது 2 நாள் 24 நாளாக அப்படியே தண்ணியில் அப்படியே நல்லா ஊருட்டுங்க எந்தளவு ஊறுதோ அந்தளவுக்கு காசு பண்ணுவேன் இதெல்லாம் க்ளீனாக போயிடும் அதுக்கப்புறம் ஒரு 4-5 முறை கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ரெசிபி வேணுமோ செஞ்சுக்கலாம் காய் பேட்டுறதோ ஒரு காரக்குழம்பு செய்கிறதோ நீங்கள் அந்த கூட்டு போல் செய்கிறதோ அப்படி பல விதமான ரெசிபிகள் செய்யலாம் ஓகேங்களா இவ்வளோ தாங்க ஒரு 5 முறை கழுவிட்டு 2 நாளைக்கு நல்லா க்ளீனாக ஊற வச்சிடலாம் ஓகேங்களா இது வந்து மந்தக்காளி கீரை நம்ம முருங்கை குருத்து கூட ஒரு காரக்குழம்புக்கு இதை போட போகிறோம் அந்த காரக்குழம்பு பார்த்திங்கன்னா எல்லா வகையான கீரை போடலாம் எல்லா வகையான கொட்டை ஊற வச்சு போடலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் புளி ஊற்றலாம் தக்காளி போடலாம் பழம் மேய்ச்சி போட்டு செஞ்சோன்னா அருமையான டேஸ்ட் இருக்குங்க இந்த ஊர் வந்து பேசிட்டு வந்தோம் மந்தக்காளி கீரை ரொம்ப இலசானது நம்ம இந்த காம்பும் எல்லாத்தையும் சேர்த்து கட் பண்ணி போடலாம் அருமையாக இருக்கும் அது கூட பார்த்திங்கன்னா இந்த கோவா இலை அதாவது நாட்டு கோவை இலைங்க இது கடையிலாவும் செய்யலாம் நீங்கள் இது போல் வந்து ஒரு கார சாதம் கூட போடலாம் நாட்டு கோவை இது வந்து கடைஞ்சாலும் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் கோவை இலை இது இந்த கீரை கொஞ்சம் போடுறோம் அது கூட வந்து நாட்டு இது வந்து தண்டு கீரை அது 2 இருக்குது இது எல்லாத்தையும் ஒன்றா கட் பண்ணிடலாம் இப்போது அந்த முருங்கை குருத்து வந்து ஒரு 3 நாளே நான் 2 நாள் ஊறினா போடும் தண்ணியில் 2 நாள் ஊறினதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு 2 நாள் கொடுத்த வந்தேன் 4 நாள் நல்லா தண்ணியில் ஊறிக்குங்க சுமார் ஒரு 5, 6, 7 மூணு நல்லா கழுவி ஊற்றிட்டோம் ஓகேங்களா இப்போ இது வந்து ஒரு காரகம் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா எல்லா வகையான கீரைகள் போடலாம் எல்லா வகையான கொட்டைகள் ஊற வச்சு போடலாம் பால் ஒரு கிளாஸ் ஊற்றலாம் புளி ஊற்றலாம் தக்காளி எல்லா ஐட்டம் போட்டு சூப்பராக செய்யலாங்க ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் ரொம்ப நிறைய இருக்குது முருங்கை கொடுத்து ஒரு 2 பீஸ் நல்லா க்ளீனாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இது பச்சை மிளகா இது தோரங்கொட்டை
நீங்கள் கொட்டை வகையில் வந்து எந்த கொட்டை வகையும் நல்லா ஊற வச்சு போடலாம், ரொம்ப நல்லது. துவரங்கொட்டை வந்து ஒரு கப் எடுத்துக்கும், கொள்ளு ஒரு கப் எடுத்துக்கும், பச்சை பட்டாணி ஒரு கப் எடுத்துக்கும், தக்காளி வந்து ஒரு 1/4 கிலோ தக்காளி, கொத்தமல்லி தேவையான அளவு வரும், கருவேப்பிலை, வெங்காயம் 1/4 கிலோ, கடுகு கலப்பு, இடித்த பூண்டு, வீட்டு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். தேவையான உப்பு எடுத்துருக்கேன், 1 கிளாஸ் பால் எடுத்துருக்கேன். புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு ஊற வச்சு வச்சுருக்கோம். இது வந்து கீரை வகைகள் நீங்கள் எல்லா வகையான கீரை கூட போட்டு செய்யலாங்க, அவ்வளோ நல்லது. நான் இது ஊருக்கு போயிருந்தேன். மந்தங்காளி கீரை, அடுத்தது பார்த்திங்கன்னா கோவைக்கீரை, அடுத்தது தண்டுக்கீரை, இது 3 வகையான கீரை மட்டும் இப்போ நான் சேர்க்குறேன். நீங்கள் எல்லா வகையான கீரையுமே சேர்த்து போடலாம், எந்த கீரை வேணாலும் போடலாம். சாப்பிடக்கூடிய கீரைகளில் வந்து எந்த கீரை இருந்தால் போட்டு செய்யலாங்க, ரொம்ப நல்லது. அதே போல் வந்து காவல் கடலையாக இருக்கட்டும், துவரங்கொட்டையாக இருக்கட்டும், கொள்ளாக இருக்கட்டும், அப்படி அந்த கொட்டைகளை வந்து நல்லா ஊற வச்சு முளை வந்து கூட நீங்கள் போடலாம், ரொம்ப நல்லது. இதெல்லாம் போட்டு இந்த ரெசிபி செய்யும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ ரெடி பண்ணலாம். இந்த 3 கொட்டை வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து உப்பு போட்டு தனியாக அவிச்சு எடுத்துடலாம். அவிச்சு எடுத்துகிட்டு அது கூட குழம்பு சேர்த்துக்கலாம். மற்றபடி இந்த அவிச்சு குக்கரில் போட்டு இந்த ரெசிபியில் இதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அது குக்கரில் வந்து தண்ணி வச்சாச்சு. கொள்ளு பயிறு, ஓகேங்களா? அடுத்தது பச்சை பட்டாணி, அடுத்தது துவரங்கொட்டை வந்து பச்சை துவரங்கொட்டை வந்து நல்லா உரித்து வச்சுருக்கோம் காயில். இதை 3 வந்து உப்பு போட்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அப்படியே 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாங்க. ஓகேங்களா? அதுக்குள்ளே நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மூடி போட்டாச்சு, 2 விசில் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துடலாம். ஓகேங்களா? கொட்டையெல்லாம் அதை போட்டாச்சுங்க. இது கூட வந்து இந்த பச்சை மிளகாய், அதை 3 குத்தியும் ஒன்றா போட்டுடலாம். இதையும் போட்டு அப்படியே மொத்தமாக 2 விசில் விட்டலாம். வந்து இது எவ்வளோ வந்தாலும் 1 மணி நேரம் தான் இருக்கும். வேக வச்சு நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? இது நல்லா வேகட்டுங்க. அப்படியே வேக வச்சு நம்ம க்ளீனாக இது வந்து நம்ம கார சாம்பார் கூட சேர்த்துடலாம். நம்ம எவ்வளோ வேக வைங்க, எவ்வளோ வச்சாலும் நெருந்தான் தான் இருக்கும். அதனால் குக்கரில் 2 விசில் வேக விட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? எண்ணெய் காய்ச்சி கடுகு போட்டுடலாம். பொரிட்டோம், கடுகு பொரிச்சு, இப்போ இடித்த பூண்டு, அடுத்தது வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணி, நல்லா ஃப்ரை ஆகுதுங்க. நல்லா ஃப்ரை ஆனால் நமக்கு செய்கிற ரெசிபி வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சரியாக வதங்காமலோ சரியாக பண்ணலன்னா டேஸ்ட் வந்து குறைவாக இருக்கும். நமக்கு அது மாதிரி நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணி நல்லா கரெக்டாக செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஓகே, இது கூடவே தேவையான அளவு உப்பையும் போட்டுடலாம். உப்பையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு போடும்போது சீக்கிரமாக வந்து வெங்காயம் ஃப்ரை ஆகும், கண்ணாடி பார்த்து வந்துடும் நல்லா. ஓகேங்களா? வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிருக்குங்க. கருவேப்பிலை போட்டுடலாம். அது கூட பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடலாம். அது கூட பாருங்கள் தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி போடலாம், புளி போடலாம். நம்ம பயிர் வகையில் வந்து ஒரு 5-6 வகை பயிர் வகை நல்லா ஊற வச்சு முளை கட்டி கூட நீங்கள் போடலாம். அதே போல் கீரையும் அவ்வளோதாங்க. கீரை கூட வந்து ஒரு 5-6 வகையான கீரையும் கொஞ்சமாக கட் பண்ணி போடலாம். புளி ஊற்றலாம், ஒரு கிளாஸ் பால் ஊற்றலாம். அதில் இவ்வளோ எப்படி நம்ம செஞ்சு சாப்பிடணும் அவ்வளோ நல்லது, மருத்துவம் நிறைய இருக்குங்க. ஓகேங்களா? தக்காளி நல்லா உடஞ்சி வந்துருக்குங்க. நல்லா கொஞ்சம் ஃப்ரையாக இருக்குது. இந்த டைம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், நம்ம தேவையான அளவு, நீங்கள் எந்த அளவுக்கு தேவையான அளவு போடுறீங்களோ அந்த அளவு போக நீங்கள் போட்டுக்கலாம். அது எவ்வளோ தேவைப்படுன்னு நினச்சிங்கன்னா அது அந்த மாதிரி நம்ம சாம்பார் வந்து அதிகமாக செய்கிற அளவுக்கு கம்மியாக செய்கிற அளவுக்கு நீங்கள் பதம் பார்த்து கரெக்டாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதை போட்டதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா ஒரு ஃப்ரையாக இருக்குது. இப்போ வந்து மந்தங்காளி கீரை, அடுத்து வந்து கோவைக்கீரை, நாட்டு கோவைக்கீரை, அடுத்து ஒரு தண்டுக்கீரை ஒரு பீஸ் இருந்தது, இதெல்லாம் போட்டுடலாம். நீங்கள் இதெல்லாம் வந்து நாட்டு கோவைக்கீரை மற்றபடி இந்த மந்தங்காளி தான் கிடைக்கலன்னா நீங்கள் சிட்டியில் விற்கக்கூடிய கீரையை வந்து ஒரு 4-5 வகையான கீரையை வந்து நல்லா க்ளீனாக கழுவிட்டு மண் இல்லாமல் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்.
நல்லா எல்லாம் வதக்கிங்க. நல்லா வதங்கிட்டு மந்தக்காளி கீரை இது பாருங்கள், கோவைக்கீரை, தண்டு கீரை 3 போட்டு நல்லா வந்து பாருங்கள் சூப்பராக ஒரு கூட்டு பார்த்துக்கு நல்லா கட்டியாக வந்துடுச்சு பாருங்கள். சூப்பராக வெந்திருக்கு. இன்னும் வந்து அந்த கொட்டையெல்லாம் போட்டு ஒன்று வேகலை, இன்னொரு 5 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகிடுது. ஃப்ரை ஆன உடனே அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். அடுத்து பால் வந்து 1 கிளாஸ் வச்சுக்கோ, அதையும் ஊற்றிக்கலாம். தேங்காய் வந்து நீங்கள் பாலாக வடிகட்டியும் ஊற்றலாம், இல்லை அப்படியே தேங்காய் அரைச்சி அப்படியே கூட ஊற்றலாம். ஓகேங்களா? இந்த பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க. ஒன்று ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அந்த கோவையில் ஒரு பெனிஃபிட்ஸு, மந்தக்காளி கீரையில் ஒரு பெனிஃபிட்ஸு, இந்த முருங்கை குருத்தில் ஒரு நன்மைகள், அப்படி சொல்லிகிட்டே போகலாங்க. அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குங்க. ஓகேங்களா? லாஸ்ட்டாக புளி, பால், அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி சேர்க்க போகிறோம். இப்போ இதெல்லாம் வெந்துட்டுருக்கு. இந்த வாங்க விசில் வர போதும். விசில் வந்தோன்னா 2 விசில் வந்தோன்னா இதை இறக்கிட்டு இதையும் சேர்த்துடலாம் கூடவே. ஓகேங்களா? அப்புறம் இந்த அளவுக்கு நம்ம தண்ணியே ஊற்றாமல் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி நல்லா வெந்துருச்சு. அடுத்து வாங்க இதையும் வந்து இந்த பச்சை மிளகா, கொள்ளு, பச்சை பட்டாணி, துவரங்கொட்டை, பச்சை மிளகாய், அது வந்து உப்பு போட்டு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு பாருங்க. நல்லா வெந்திருக்கு. இதையும் எடுத்து இது கூடவே சேர்த்துடலாம். வேக வச்சது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். வேக கொட்டை இது எல்லாத்தையுமே வந்து இதில் போட்டுடலாம். இதில் போட்டு நல்லா கலந்துங்க. வந்து சும்மா அந்த முருங்கை குருத்து பார்த்தீங்கன்னா என்ன நன்மைகள் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்னியில் உள்ள கல்லை க்ளீனாக கரைச்சி வெளியே கொண்டு வந்துடும். 2வது இந்த முட்டி தேய்மானங்கள், சில வந்து கால் முட்டி தேய்மானம், வலி, எலும்பு பிரச்சனை, கால் உடஞ்சவங்களுக்கு, கால் கட்டுப்பாட்டவங்களுக்கு, இவங்களாம் வந்து இந்த முருங்கை குருத்து சாப்பிடும்போது அந்த எலும்பு வந்து நல்லா ஒட்டும். முட்டி தேய்மானம் உள்ளவங்க அந்த முட்டி தேய்மானம் வந்து நல்லா வளரும். அதில் நல்லா அதிகமான பெனிஃபிட் நிறைய இருக்குது. நோய் எதிர்ப்பு சத்து அதிகமாக இருக்குங்க. ஓகேங்களா? எலும்பு வளர்ச்சிக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தை வளர்ச்சிக்கு நல்லது, எலும்பு வளர்ச்சிக்கு நல்லது, நரம்பு வீக் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து தாராளமாக கொடுக்கலாங்க. இல்லைன்னா பெனிஃபிட்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நோய் எதிர்ப்பு சத்து அதிகமாக இருக்குது. பல நன்மைகள் நிறைய நிறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதனால் நல்லா வெந்துக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து உப்பு காரம் செக் பண்ணிடலாம். உப்பு காரம் செக் பண்ணிட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மரத்தை வந்து நம்ம நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்துக்கிட்டு வருது. இப்போ வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருந்தோம். தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் பால் இதையும் ஊற்றிட்டு நல்லா கலந்துடும். நல்லா கலந்துன்னு உங்களுக்கு இதே இந்த திக்னஸ்லேயே போதும்னா அப்படியே விட்டுருங்க. இல்லை தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நாங்கள் இப்படி தான் விட போகிறோம். நல்லா கட்டியாக நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எல்லாம் போடுறது எல்லாமே போடாச்சுங்க. புளி மட்டும் ஊற்ற வேண்டியது இருக்குது. புளி வந்து கொஞ்சமாக ஊற்றிடலாம். கொஞ்சம் கரைச்ச புளி இருக்குது. இதை போட்டு பார்த்துட்டு புளிப்பு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நல்லா கலந்துட்டு உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் போச்சு. போகுது எல்லாமே நான் வேக வச்சு போட்டுட்ருக்கோம். அதனால் அதிக நேரம் கொதிக்கணும், அதிக நேரம் அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்தால் போதும். உப்பு கரெக்டாக செக் பண்ணிட்டு அப்படி சாப்பிட்லாம். சூப்பரான ஹெல்த்தியான மூங்கல் குருத்து கார சாம்பார் ரெடி. மூங்கல் குருத்து இருந்தால் இதே போல் செஞ்சு பாருங்கள். சேர லெவல் டேஸ்ட்டு, மருத்துவம் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அப்படியே வேகட்டும். லாஸ்ட்டாக வந்து உப்பு காரம் செக் பண்ணிட்டு அப்படியே க்ளீனாக வந்து ரெடியாக இருக்கலாம். மூங்கல் குருத்து கார குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா க்ளீனாக சூப்பராக செஞ்சுருக்கோம். இது ஆறுனா இன்னும் டிக்காக வரும். தண்ணி தேவைப்பட நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கிரேவி டைப்பும் செஞ்சுக்கலாம். நான் கிரேவி தான் செஞ்சுருக்கேன் பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் ரெண்டுமே செஞ்சுருக்கோம். உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணல வரும்போது எல்லாம் வெளியிட்டு இருக்குது. லாஸ்ட் இயருக்கு செஞ்சுது.
உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. ஓகேங்களா? வந்து இந்த மூணு குருத்து வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் தாய்மார்கள் சாப்பிட வேண்டாம். மற்ற நீரிழிவு நோயாளிகளும் அவங்க சாப்பிட வேண்டாம். இந்த 3 பேர் தவிர மற்றபடி எல்லாருமே சாப்பிடலாம். பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது குழந்தை வளர்ச்சிக்கு நல்லது. குழந்தை நல்லா வளருவாங்க. அதே போல் வந்து பெரியவங்க சாப்பிடும்போது நம்ம முட்டி தேய்மானங்கள், எலும்பு பிரச்சனை, நரம்பு பிரச்சனை இதெல்லாம் தீரும். இந்த கிட்னி கல் கூட க்ளீனாக கரையும். இது வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட் நிறைய இருக்குது. அதனால் இது வந்து எல்லா டைமும் நமக்கு கிடைக்காது. வருஷத்தில் அந்த 1 மாதம் இல்லை 2 மாதத்துக்கு உள்ளே மட்டுமே கிடைக்கும். எல்லா டைமும் கிடைக்காது. போன மாதம் கிடச்சிது, இந்த மாதம் கிடச்சிது. அதுக்கப்புறம் இது கிடைக்கிது. வெயில் காலம் வந்ததுன்னா கிடைக்காது. மழை எப்போ பெய்யுதுங்களோ அந்த டைம் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த கிடைக்கும் போகும்போது நீங்கள் இது போல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? இல்லை இதே வந்து இதுக்கு அடுத்தபடி ஒரு வீடியோ வரும். அது வந்து தேன் வந்து 3 குருத்தை வந்து நல்லா கட் பண்ணிட்டு கழுவிட்டு 2 நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 முறை கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா இட்லி பாத்திரம் நல்லா ஆய்வாக ஒரு 1/2 மணி நேரம் வேக வச்சுட்டு அதை எடுத்து 1/2 மணி நேரம் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேன் ஊற்றி நம்ம எவ்வளோ இது போடுறோமோ அந்தளவுக்கு தேனை ஊற்றி நல்லா ஒரு 2 மாதம் நல்லா ஊற வச்சு அது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்க கொடுக்கும்போது குழந்தைங்க வளர்ச்சிக்கு எலும்பு வளர்ச்சி ரொம்ப நல்லது. அதில் பெரியவங்க சாப்பிடும்போது அவ்வளோதாங்க. அந்த எலும்பு நரம்பு பிரச்சனைலாம் நல்லா தீரும். ரொம்ப நல்லது. அந்த வீடியோ வந்து இது ஆனதுக்கப்புறம் 2-3 வீடியோ வந்ததுக்கப்புறமா வரும். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி செய்கிறேன்ட்டு. சரிங்களா? அந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக போட்டுருங்க. கரெக்டாகவே இருக்குங்க. இவ்வளோ தாங்க. இப்போ அப்படியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு க்ளீனாக சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்குங்க. திக்காக வந்து ஒரு கிரேவி டைப் செஞ்சுட்ருக்கோம். அருமையான டேஸ்ட்டில் இந்த கீரை வகையில் 3 வகை போட்டு இந்த கொட்டை வகையில் ஒரு 3 வகை போட்டு நல்லா பால் ஊற்றி தேங்காய் ஊற்றி புளி ஊற்றி நல்லா செஞ்சு நல்லா சூப்பராக செஞ்சுருங்க. 3 குருத்து கிடச்சா நீங்களும் இதே போல 3 அதாவது இந்த 3 சிட்டியில் உள்ளவங்களுக்கு கிடைக்காது. சிட்டியில் எங்கேயாவது விற்கிற இடத்துல வாங்கிக்குவோம். பாருங்க விற்கிற இடத்துல வாங்கிட்டோம். நீங்கள் வில்லேஜிலும் போது எங்கே 3 தோப்பு இருக்கும். அங்கே போனீங்கன்னா காட்டில் கிடைக்கும். 1-2 வருஷம் செய்யுங்க. இல்லை ஊருங்களையும் வந்து அவங்க மற்ற இடத்துல இருக்கும். கேட்டால் 1-2 கொடுப்பாங்க. வாங்கிட்டு வந்து நீங்கள் இதே போல் செய்யலாம். சில வேறு ஊருங்களில் பார்த்திங்கன்னா இந்த 3 குருத்தை பதப்படுத்தி வைக்கிறாங்க. பதப்படுத்தி வருஷம் பூரா சாப்பிட்ற மாதிரி செய்கிறாங்க. அது எப்படி பதப்படுத்துறது எப்படி செய்யறது தெரியாது. இப்போ எனக்கு கிடச்சோன்னா பிரசாமல் செஞ்சிடும். அது வந்து அந்த 3 குருத்து வந்து எடுத்து வந்துட்டு அப்படியே நல்லா வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக செதுக்கிட்டு அப்படியே பெரிய ட்ரம்மில் போட்டு வேக வைக்க தான் வீடியோ பார்த்துருக்கேன். வேக வச்சுட்டு அப்படியே அதை வந்து நல்லா சப்பியாக அடிச்சுட்டு அப்படியே காய வச்சு பார்த்து வைக்கிறாங்க. கன்ஃபார்மாக தெரில. நான் ஒரு வீடியோ பார்த்தது உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காட்டில் வந்து நிறைய பெஸ்ட்டு வராங்க. தோலெலாம் எடுத்துகிட்டு அந்த மேல் போய் தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி போட்டு நல்லா வேக வைக்கிறாங்க. வேக வச்சு எடுத்தோடனே அது சப்பையாக அடிச்சிடறாங்க. பட்டையாகிட்டு அதுக்கப்புறம் காய வச்சுட்டு அதை பதப்படுத்துகிறாங்க. நம்ம சாம்பார் செய்யும் போதோ எல்லாமே செய்யும் போதோ நம்ம கட் பண்ணி செஞ்சுக்கிறான்னு நினைக்கிறேன். அதுமாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். அப்படி தான் இருக்கலாம். இதனால் நம்ம கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. ஓகேங்களா? ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சூப்பர் டேஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எப்படி இருக்குன்ற உங்களுக்கு ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிச்சு. கொத்தமல்லி தழைலாம் போட்டுச்சு. ஒரு கலக்கலாம் பாருங்கள். எவ்வளோ டிக்காக சூப்பராக செஞ்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் செய்யுங்க. சரி சாப்பிடும்போது இந்த மருத்துவம் ஒன்று உங்களுக்கு சூப்பராக நல்ல பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும். ஓகேங்களா? 3 குருத்து வந்து இந்த அளவுக்கு செஞ்சால் போதுங்க. அப்படியே நம்ம ரைஸ் போட்டு சாப்பிட்லாம். அப்படியே கூட சாப்பிட்லாம். ஓகேங்களா? அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்க. ஓகே, பெல் ஐக்கான் ஓகே பண்ணி அதான் நான் போகிற வீடியோ வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ராமஜெயம் ஆர் கிச்சன் பெஸ்ட் ஃபுட்டுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள், பாருங்கள். ஓகேங்களா? இதே பார்த்துக்கு செய்யுங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அருமையாக இருக்கும். பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அதனால் பார்த்து நம்ம செய்ய வேண்டியதாகுது. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்ற கமெண்டில் கண்டிப்பாக அவசியம் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், முருங்கை குருத்து சூப்பராக செஞ்சுங்க. அப்படியே சாப்பிட்டுடலாங்க. சூப்பர் டேஸ்ட்டில் அப்படியே அருமையாக சாப்பிட்டுடலாம். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்களே எதுவும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி சொல்லுங்கள். உடம்புக்கு தேவையான அத்தனை சத்தும் முருங்கை குருத்தில் இருக்குது. கண்டிப்பாக செய்யுங்க. சாப்பிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ்.